ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவணசமிலா. இப்போ நம்ம இந்த விசிலேஷன் பற்றி தான் பார்க்குறோம். இந்த விசிலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விசிலேஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசிலேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே வந்து கனரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசிலேஷன் பார்த்தீங்கன்னா விசிலேஷன் 53 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னு பாட்டம் வந்து செட் ஆகிடும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஐக்கன் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கன் பக்கத்துலேயே வந்து பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டருக்கு சென்டர் பாயிண்டில் வந்து உங்களுக்கு இமேஜை செட் பண்ணுறதுக்கான இமேஜ் இது. இது எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இதுமாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் சைடில் அந்த பாக்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் இமேஜ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து விஸ்வல் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆட் ஆகிட்டேன் நமக்கு. இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டில் இன்ட்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே பேக்ரவுண்டில் இன்ட்டு மாதிரி காட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா விசுவலாகவே உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த இமேஜ் வந்து செட் பண்ணி தான் இருக்குது எல்லாம் அந்த ஒயிட் கலர் பார்டர் வந்து. அதுக்கடுத்து இன்னொரு இமேஜ் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான இமேஜ். கீழே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். அது வந்து பிளராக இருக்கிறதுக்கான இமேஜ் இது. அது கீழே பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் நீங்கள் இதன் மூலமாக யூஸ் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இதில் அந்த கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு பிளர் எஃபெக்ட் இருக்குது, அதான் அதே இப்போ தான். இதில் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இதன் மூலமாக கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலரில் வைக்கிறேன், க்ரீன் கலரில் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டும் அதேமாதிரி தான். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வித டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைம் கரண்டில் இருக்குது, அதனால் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார்னரில் வந்து டைம் கரண்ட் ஆல்ரெடி செட் ஆகிருக்குது. நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு எதுவும் மூவ் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி நான் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் சவணசமிலான்ட்டு. இதில் வந்து இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் இந்த ஐடிக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மெசேஜ் பண்ணிங்க, நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 வித டெக்ஸ்ட் இருக்குது. மேலே வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேகர் கிரியேஷன் அதுக்குண்டான டெக்ஸ்ட்டும் இதுதான் லாஸ்ட் ஒன். கீழே பார்த்தீங்கன்னா லவ்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான டெக்ஸ்ட் இதுதான். ஒரு 4 டெக்ஸ்ட் வந்து நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜென்ரலில் ஒரு ஆப்ஷனில் வந்து விசுவலில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கே வந்து ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அது மூலமாக நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டமைஸ் அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸாக வந்து பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எதாவது ஆட் பண்ண போடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பிஜியில் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து இன்ட்டு மாதிரி காட்டும், அது என்ன பார்ட்டிகல்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், அது கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிக்கலாம், இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 4 கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க பார்ட்டிகல்ஸு, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். காம்போசிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வித இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிளருக்கான இமேஜ். நீங்கள் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலும் உங்களுக்கே தெரியுது. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து பிளராக இருக்கிறதுக்கான இமேஜ் தான் இது. 3 வித இமேஜ் சைடு கொடுத்துருக்குது உங்களுக்கு. நான் வந்து விசுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கும், அதை வந்து
அதுக்குண்டான இமேஜ் தான் இது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குண்டான இமேஜ் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளர் ஆஃப் இட் மாதிரி இருக்குது. நான் விசுவலில் காமிக்கும் போதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பிளர் ஆஃப் இட்டு தெரியுது. அதுக்குண்டான இமேஜ் இது பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.